வெல் வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம் 2026 வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆனது நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் டெஸ்ட் 2க்கு வந்து நம்ம எந்த டெஸ்ட் போர்ஷன் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ் முதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 மட்டும்தாங்க. ஓகேங்களா? டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம். அதே டெஸ்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து எழுதிக்கலாம். மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். உங்களுக்கு வீக்லி வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் டெஸ்ட் இருக்கும். தமிழ் 100 கொஸ்டின்ஸு, மேக்ஸ் 25, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஆனது எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் வரும். அதேமாதிரி எல்லா பாடத்துலேருந்து வரும். அதுமாரி பிளான் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதிக்கலாம். டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குமராபுரத்தில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு 2க்கு ஓகேங்களா, டெஸ்ட்டு 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெஸ்ட்டு 2க்கு வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப பாடங்கள் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1 பொது தமிழ்லேருந்து 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைப்புகளும், ஓகே, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா அழகும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கணும். செகண்டு, அழகு 1ல் வந்து பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்கணும். வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இது வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து படிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அழகு 1லேருந்து தமிழுக்கு படிக்க வேண்டியது. அதேமாரி அழகு 7லிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் ஒரு 2 டாபிக், ஊக்கமுடைமையும் அன்புடைமையும் படிக்கணும். அறநூல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழமொழி 400, முதுமொழி காஞ்சி ப்ளஸ் அதோட அவுட் சோர்ஸ் வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது படிக்கணும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்துருச்சு, அறநூல் வந்துருச்சு. தமிழ் தொண்டும் தமிழ் அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவநாய பாவனர், அகர முதலி, பெருஞ்சித்தனார், அதோட அவுட் சோர்ஸும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ குறிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேவிரா புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பாக்கியலட்சுமி புக்கில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவிரா புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம போக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதிலிருந்து மட்டும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ பொது தமிழ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நாம் போகிற பிளானை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். எக்ஸாமில் 170 மார்க்குக்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த பார்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1 கவர் ஆயிடுச்சு. யூனிட் 7ல் திருக்குறள், அறநூல், தமிழ் தொண்டு, தமிழ் அறிஞர்கள் கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி படிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஸ்கூல் புக்கும் உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கணிதம். ஓகேங்களா? ஸோ கணிதத்தில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சதவீதம் அப்படிங்கிற டாபிக் மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? பார்ட் 2 செகண்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் தரவரிசை முறை, ஓகே, ரேங்கிங் மெத்தேட் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்ட் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது அறிவு. இதுலேருந்து சயின்ஸ் வந்து எந்த டாபிக் இல்லை. யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் புவியியல் வந்து வளங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கு, சுற்றுலா அப்படிங்கிற டாபிக். ஓகேங்களா? ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணி படிச்சுக்காங்க. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 3, ஓகேங்களா? யூனிட் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெசன் பேர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை வந்து 11th ஹிஸ்ட்ரியில், சிந்துவெளி நாகரிகம் வந்து 11th எத்திக்ஸில் பார்க்கணும். ஓகே, இந்திய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 டாபிக் கொடுத்துருக்கோம். அது எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடியும் கொடுத்துக்கிறோம். ஸோ அதை நோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்காங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது இந்திய ஆட்சியல். ஸோ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th கூடிய லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 8th கூடிய பணம், சேமிப்பு மற்றும் முதலீடு கொடுத்துருக்கோம். 8th கூடிய பொது மற்றும் தனியார் துறையை கொடுத்துருக்கோம். நல்லா படிச்சுக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார டாபிக் கீழே வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இந்த டாபிக் யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா 7th, 8th, ஓகேங்களா, இது கொடுத்துருக்கோம். இந்த டாபிக் வந்து பார்க்கணுங்க. இதை தாண்டி ஓகேங்களா பாடங்களுக்கு உட்பட்ட தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் தகவல் வந்து திரட்டி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 100 கொஸ்டின்ஸ் தமிழில், 100 கொஸ்டின் வந்து ஜிஎஸ்சில் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வீக்லி டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா 9952563892, ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா
மந்த்லி பேமெண்ட் தான். ஓகே, மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 400 அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே டெஸ்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து எழுதிக்கலாம். டைரெக்டாக வந்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் கொடுத்துரும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, நல்லா படிங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 3க்கு வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.